போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம குரூப் 2ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இல்லை 5வது டே ஷீட் இன்றைக்கி பார்க்குறோம். 5வது டே ஷீட்டில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஹானரபுள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 1, 2, 3, 4 பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, பார்ட் 5. அதில் யாரை பார்க்க போகிறோன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பார்க்க போகிறோம். அப்போ பார்ட் 5 பார்க்க போகிறோம். அதில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம்னா பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறோம், ஜனாதிபதி. அடுத்தது பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜெனரல், 76வது ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரை பார்க்க போகிறோம்னா 52லேருந்து 78 வரை பார்க்க போகிறோம். எல்லாமே படிக்கணும், ஆர்டிக்கல் எல்லாமே படிக்கணும். ஆர்டிக்கல் வச்சு தான் கொஸ்டின் கேட்பான். 2-3 கொஸ்டின் ஆர்டிக்கல் வச்சு விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம பார்ட் 5ங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டு. அதை நம்ம 2ஆக உடைக்கிறோம். அதில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் இருக்கா, நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, இந்தியாவுடைய எல்லா நிர்வாகமும் யார் கையில் இருக்குன்னா பிரசிடென்ட் கையில் இருக்குது. அப்புறம் அவர் இல்லைன்னா அந்த வேலையை பார்க்குறது யாருக்கானா வைஸ் பிரசிடென்ட் இருக்கார். ஆனால் ஆக்டிவாக செயல்படுறது கவர்மெண்ட்டு, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அவர் யாருக்கு ஹெட்டுன்னு கேட்டிங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு என்னது ஹெட்டு. இது போக நமக்கு லீகல் சைடில் ஹையஸ்ட் லீகல் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டிங்கன்னா அட்டார்னி ஜெனரல். அப்போ இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மத்திய அரசுடைய ஹெட்டு. அப்போ இது நல்லா தெளிவாக படிக்கணும். அப்போ இதை தான் பார்க்க போகிறோம். அப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்ப்போம்னா பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறோம். பிரசிடெண்ட்டை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, அந்த ஈஸியான போர்ஷன் தான், நல்லா படிச்சிருப்பீங்க. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஒவ்வொரு கொஸ்டினாக என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்கான்னா, எலெக்டட் இன் இந்தியா பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம். இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ங்கிறது பிரிட்டிஷுடைய மாடல். அப்போ அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மினிமம் அதாவது 50% ஓட்டு எடுத்துக்கணும். ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு அப்படிம்பாங்க. 50% கண்டிப்பாக எடுக்கும். நம்ம இது அப்படி கிடையாது. ஃபஸ்ட் த ஃபாஸ்ட் போஸ்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் அதிக ஓட்டு எடுத்திருக்காங்களோ அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம எம்எல்ஏ ஓட்டாக இருக்கட்டும், எம்பி ஓட்டாக இருக்கட்டும், லோக்கல் பாடி ஓட்டாக இருக்கட்டும், யார் அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ 100 பேர் 100 ஓட்டு இருக்குன்னா ஒருத்தர் 17 எடுத்திருக்கான், ஒருத்தர் 16 எடுத்திருக்கான், ஒருத்தர் 13 எடுத்திருக்கான், 12 எடுத்திருக்கான்னா 17 எடுத்தவன் தான் வின். இதே சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டுனா கண்டிப்பாக மோர் தென் 50% ஓட்டு எடுத்துருக்கணும். அப்போ இந்த இடத்த நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். 17 ஓட்டு எடுத்திருந்தானா 100 பேரில் 17 பேர் தான் அந்த தலைவருக்கு விருப்பம் கொடுத்துருக்காங்க. மீதி 83 பேர் விருப்பம் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம பெரிய டெமோக்ராட்டி நாடு, நம்ம இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ண முடியும். இது அந்த ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் போஸ்ட்டுங்கிறது பிரிட்டிஷுடைய மாடல். இருந்தாலும் ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு உள்ளதுக்கு மட்டும் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டுங்கிற ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன யாருக்கெல்லாம் அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டுனா, பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ராஜ்யசபா. இதில் நம்ம ஓட்டு போட்டிருக்க மாட்டோம். அப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட்டால் அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டுனா நமக்கு என்னன்னு தெரியும். வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டால் அது டைரக்ட் எலெக்ஷன், நம்ம ஓட்டு போடலன்னா அது என்னன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போ நம்ம ஓட்டு போடாதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன். அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்து நம்ம ஊரில் இல்லை. ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான். மொத்தம் 4 இது சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு. அப்போ சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டுனா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 4 பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுருக்காங்க, ABCD. ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு கொடுப்பாங்க. என்னுடைய முதல் வாய்ப்பு ஏக்கு, 2வது வாய்ப்புக்கு டிக்கு, 3வது வாய்ப்பு சிக்கு, 4வது வாய்ப்பு இது மாதிரி 4 பேருக்கும் ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒரு ஆப்ஷன், அவர் வரலன்னா அடுத்த ஆப்ஷன், அவர் வரலன்னா அடுத்த ஆப்ஷன், அவர் வரலன்னா அடுத்த ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இவர் ஒரு 40% ஓட்டு எடுத்திருக்காரு, இவர் ஒரு 30% ஓட்டு எடுத்துருக்காரு, இவர் 20% ஓட்டு எடுத்துருக்காரு, இவர் 10% ஓட்டு எடுத்துருக்காரு. யாருமே 50% ஓட்டு எடுக்கலை. அப்போ கடைசி எடுத்தோம்னா கேன்சல் பண்ணிவிட்டு அதில் செகண்டு, தேர்டு, ஃபோர்த் ஓட்டு போட்டுருவாங்க. அதை பிரித்து விடுவாங்க. அப்போ 50% யாராவது எடுக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தவனை கேன்சல் பண்ணி விடுவாங்க. அப்போ 2 பேர் தான் போட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 50 கண்டிப்பாக 50% ஓட்டு எடுக்கணும். இந்த மெத்தட் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, எம்எல்சி எலெக்ஷன். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், முப்படை தளபதி. இப்போ சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்காங்க. யாருன்னா பிரசிடென்ட் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் டைட்டிலர் ஹெட் அப்படிம்பாங்க. டைட்டிலர் ஹெட்னா முப்படை தளபதி, ஃபர்ஸ்ட் சிட்டிசன், இந்தியாவின் முதல் குடிமகன். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிம்பாங்க. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். டிஜூர் தலைவர் அப்படிம்பாங்க. டிஜூர் அப்படிம்பாங்க. பேரளவு தலைவர். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் எப்படின்னா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி.
ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பப்போ அந்த ரெப்ரசன்ட் எடுத்துட்டு குத்திக்கிற மாதிரி. இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட்ங்கிறது பவர்ஃபுல்லான போஸ்ட், அதையும் இதையும் கம்பேர் பண்ணிடக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான போஸ்ட், இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் பவர்ஃபுல்லான போஸ்ட். ஏன்னா நம்ம வந்து பார்லிமெண்ட் சிஸ்டங்கிறது இங்கிலாந்து பார்லிமெண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் பவர்ஃபுல்லான ஆள். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் தான் பவர்ஃபுல்லான ஆள்? நமக்கு பொறுத்த வரைக்கும் யார்? பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ வந்து இருந்தாலும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்கும்போது பிரைம் மினிஸ்டருக்கு அதிக ஏரியா முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் பிரசிடென்ட்டை தான் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இப்போ வந்து பிரசிடென்ட் வேக்கண்ட், பிரசிடென்ட் வந்து திடீர்னு அதை தான் கொடுக்குறாங்க. அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஏன்னா அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 2 போஸ்ட்டு வேக்கண்ட் ஆகிட்டு அதான் கொடுக்குறாங்க கொஸ்டின். ஹூ வில் ஆக்ட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வென் த ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆர் வேக்கண்ட்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வேக்கண்ட் ஆகும். எப்பெல்லாம் வேக்கண்ட் ஆகும்? அவரே ரிசைன் பண்ணிட்டா வேக்கண்ட் ஆயிரும். அப்போ ரிசைனேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் கொடுப்பாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா வேக்கண்ட் ஆயிரும். சப்போஸ் அவர் இறந்துட்டாருன்னா வேக்கண்ட் ஆயிரும். அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டில் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். அப்படி யாரையும் ரிமூவ் பண்ணிட்டாலும் வேக்கண்ட் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி வேக்கண்ட் ஆகும்போது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் அஸ் ஏ பிரசிடென்ட். எவ்வளோ நாள் ஆக்ட் பண்ணுவார்னா 6 மாதம் ஆக்ட் பண்ணுவார். அந்த 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வச்சிடணும். அந்த 6 மாதம் அவருக்கு பிரசிடென்ட்டுக்குள்ள பவர் எல்லாமே அவருக்கு கிடைக்கும். இது நம்ம நாட்டு கான்செப்ட். அமெரிக்காவுடைய கான்செப்ட் என்னன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆவார், பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆயிடுவார். நம்ம நாடு வேற 6 மாதத்துக்குள்ள இன்னொரு எலெக்ஷன் வைக்கணும். இப்போ பிரசிடென்ட் போஸ்ட்டும் வேக்கண்ட் ஆகுது, வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டும் வேக்கண்ட் ஆகுது. அப்போ யாரை தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ பிரசிடென்ட் இல்லை, ஒரு நாட்டுக்கு தலைவன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ பிரசிடென்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வைஸ் பிரசிடென்ட்டாக மாறிடுவார். அப்போ வைஸ் பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா யார் வருவான்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வருவார். அப்போ உச்ச நீதிமன்றத்தில் யார் இருப்பா? ஒரு தலைமை நீதிபதியும் ப்ளஸ் 33 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி யாராட்டும் ஆக்ட் பண்ணிக்காங்கன்னா ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. 1969 கிதயாத்துல்லா பிரசிடெண்ட் வந்து ஜாகிர் ஹுசேன் இறந்துருவார். அப்போ வந்து விவி கிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் எலெக்ஷனில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வரமாட்டார். அந்த டைமில் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி கிதயாத்துல்லா வந்து பிரசிடெண்ட் ஆக்ட் பண்ணுவார். திரும்ப எலெக்ஷன் வைப்பாங்க, விவி கிரி பிரசிடெண்ட் ஆயிடுவார். சப்போஸ் தலைமை நீதிபதியும் பதவியும் வேக்கண்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 33 ஜட்ஜில் யார் சீனியர் மோஸ்ட்னு பார்ப்பாங்க. அவங்கள என்ன செய்வாங்கன்னா பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. அவங்களன்னா அடுத்த சீனியர் மோஸ்ட். அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு நாட்டுடைய தலைவன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை தான் மீன் பண்ணுறாங்க. அந்த கொஸ்டினுடைய மீனிங் அதான். அப்போ பிரசிடென்ட் போஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் போட்டு வேக்கண்ட் ஆச்சுன்னா யார் வருவா? இந்தியாவின் தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இன்ட்ரோடியூஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் பார்லிமெண்ட்? இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா வரவு செலவு திட்டம். நம்ம பட்ஜெட்டுமோ ஆக்சுவலாக பட்ஜெட்டுங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே கிடையாது. அது ஒரு பிரெஞ்சு மொழி சொல். ஏன்னா நம்ம அதை பழகிட்டோம், பட்ஜெட்னு. ஆக்சுவலாக அதோட மீனிங் என்னென்னா வரவு செலவு அறிக்கை. இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்ட்ரோடியூஸ் ஒன்லி லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முன்னுக்கூட்டி பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷனில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கொஸ்டினில் இன்ட்ரோடியூஸ்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆக்சுவலாக யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? அதில் அந்த இன்ட்ரோடியூஸ் போல ரெக்கமெண்டட் இருந்தாலும் யாரை போட்டுக்கலாம்? பிரசிடென்ட்டை போட்டுக்கலாம். இப்போ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்கமெண்டட். அப்போ இன்ட்ரோடியூஸுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இவங்க தான் தாக்கல் பண்ணுற. யார் பண்ணுறா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தாக்கல் பண்ணுவாங்க. ஆர்டிகிள் வந்து 112. இது வந்து பட்ஜெட்டுடைய ஆர்டிகிள். 110ங்கிறது மணி பில். ஒரு பில் மணி பில் ஆர் நாட் அப்படின்னு டிசைட் பண்ணுற யாருன்னா அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து வெதர் ஏ பில் மணி ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஸ்பீக்கர் தான். பயங்கரமான பவர். அப்போ மணி பில் இது வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் பில் இருக்கும். 117 117ல் 1 117 3 இருக்கும். 117 1ங்கிறது ஃபினான்ஸ் பில் 1. இது ஃபினான்ஸ் பில் 2 அப்படிம்பாங்க. 2 ஈக்குவல் டு ஆர்டினரி பில். ஃபினான்ஸ் பில் 1ங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மணி பில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டினரி பில் மாதிரி மாறிடும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னது? லோக்சபாவில் தான் அறிமுகப்படுத்தணும், பிரசிடென்ட் ரெக்கமெண்டில் தான் வரணும். அதுதான் மீனிங். இப்போ இது இந்த ஆர்டிகிள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகிளில் கொஸ்டினை கேட்பாங்க என்ன, அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்தது
எவ்ரி எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் மேட் பை த பிரசிடென்ட். அதாவது எமர்ஜென்சியை வந்து ப்ரொக்ளமேஷன் பண்ணுறாருன்னா பிரசிடென்ட் தான். அப்போ என்ன எமர்ஜென்சி இருக்குது? 352, 356, 360 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி. இது ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில நெருக்கடி. இது ஃபினான்ஸ் நெருக்கடி. 3ஐயும் டிக்ளேர் பண்ணுற யாருன்னா பிரசிடென்ட். ஆனால் பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும். பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கும்போது என்ன இருந்துச்சுன்னா 2 மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு இருந்தது. இந்த நேஷனல் எமர்ஜென்சிக்கு மட்டும் 2 மாதங்கிறது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு 1 மந்த்னு மாற்றிருப்பாங்க. இது மாற்றினது என்ன அமெண்ட்மெண்ட்னா 44th அமெண்ட்மெண்ட். கேபினெட் அப்ரூவ் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அந்த கேபினெட்டுங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வருவாங்க. மித்ததெல்லாம் மாற்றலை. 2 மாதம் என்ன செய்யணும்? அப்ரூவல் வாங்கணும். அப்போ அதை தான் கொஸ்டினாக கேட்கான். டிக்ளேர் பண்ணுறது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறது பிரசிடென்ட்டு. ஆனால் பார்லிமெண்ட்டில் எவ்வளோ நாளில் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்காங்க. பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அப்ரூவல் வாங்கணும். அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா எல்லாமே நமக்கு பார்லிமெண்ட் சிஸ்டம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கண்டோன்மெண்ட் போர்டு அப்பாயிண்டட் பை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அர்பன் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி முனிசிபாலிட்டியில் அர்பன் கவர்மெண்ட்டில் ஒரு 8 டைப் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல கார்பரேஷன், ஏன்னா முனிசிபாலு, கண்டோன்மெண்ட் போர்டு, டவுன்ஷிப்பு அப்படின்னு 8 டைப் இருக்குது. அதில் கண்டோன்மெண்ட் போர்டுனா மிலிட்ரி இருக்கக்கூடிய ஏரியா. மிலிட்ரி இருக்குன்னா நம்ம யார் கண்ட்ரோலில் இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மிலிட்ரிக்கெல்லாம் ஹெட் யாருன்னா பிரசிடென்ட். அப்போ அந்த கண்டோன்மெண்ட் போர்டுடைய சேர்மன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற யாருன்னா பிரசிடென்ட். இங்கே பெங்களூருக்கு போனீங்கன்னா தெரியும். அதுக்கு முந்தின ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் ஃபுல்லாக மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பாங்க. அப்போ அங்கே நிர்வாகம் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுற யார்? பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இண்டியனை நாமினேட் பண்ணுவாங்க. அது இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ராஜ்யசபாவில் ஒரு 12 வேறு நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன கேட்டகரியில் இருக்குன்னா LSS அப்படின்னு அமைச்சுக்கணும். லிட்ரேச்சரில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு சயின்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், சோசியல் சர்வீஸில் பெரிய ஆளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆளுக்கு அரசியல் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய அறிவு வந்து சட்டம் ஏற்றும் போது தேவைப்படும். அதனால் அவங்கள தூக்கி நாமினேட் பண்ணுவாங்க. நாமினேட் எத்தனை பேர் பண்ணுறாங்க? 12 பேரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நாமினேட் பண்ணுறது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஆஃபீஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஆக்சுவலாக இந்த எக்ஸ் ஆஃபீஸுங்கிற வார்த்தையை நல்லா பார்த்துக்கணும். சேர்மன் சொன்னாங்கன்னா அந்த பர்பஸ்க்குன்னு ஆள் எடுப்பாங்க. ஒரு கிளாஸ்க்கு சேர்மன்னா ஏங்கிற ஒரு கிளாஸ்க்கு, இப்போ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஏ கிளாஸில் சேர்மன் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏ கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சேர்மன். ஆனால் ஏ கிளாஸில் யார் சேர்மன் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பி கிளாஸுக்கும் சேர்மன் சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா எக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கணும். அப்படின்னா என்னென்னா பி கிளாஸுக்குன்னு ஆள் எடுக்கலை. அப்போ இந்த இடத்துல மீனிங் என்னென்னா ராஜ்யசபாக்குன்னு சேர்மன் எடுக்கலை, அவர் வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு ஆள் எடுக்காங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யறாருன்னா ராஜ்யசபாக்கு சேர்மன் ஆகிறார். அப்போ அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் என்னது? எக்ஸ் ஆஃபீஸுங்கிற வார்த்தை. அப்போ எக்ஸ் ஆஃபீஸ் சேர்மன் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட்டு. அப்போ இது வந்து ஆர்டிகிள் வந்து 64 வந்து சொல்லும். ஆர்டிகிள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிடணும். அடுத்தது, சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் பை. அதாவது ஒரு தலைமை நீதிபதியும் என்ன ப்ளஸ் 33 ஜட்ஜஸும். இந்த எண்ணிக்கை முடிவு பண்ணுறது பார்லிமெண்ட்டு. அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். ஆர்டிகிள் வந்து 1 to 4. ஆர்டிகிள் என்னது? 1 to 4. இதில் தான் நம்ம அந்த கொலிஜியம், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்லாம் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், இது யாருமே பார்த்த கொஸ்டின். பிரசிடெண்ட்டாக அப்சென்ட் ஆகிட்டாரு, வைஸ் பிரசிடெண்ட்டாக அப்சென்ட் ஆகிட்டாரு. அப்போ யார் வருவானா? இந்தியாவுடைய தலைமை நீதிபதி வருவார். அப்படி யார் வந்திருக்கானா? கிதியாத்துல்லா 1969 பிரசிடெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காரு? ஆக்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் இப்போ வந்து என்னது? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்போ வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் பார்த்துருக்கோம்? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அடுத்து என்னது? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல். 5 பேரும் சேர்ந்து ஆர்டிகல் 52லேருந்து 78 வரை பார்க்க போகிறோம். அதில் பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் முக்கியமான ஆள் நமக்கு தெரியும். அதில் பிரைம் மினிஸ்டர் சம்மந்தமாக என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பிரைம் மினிஸ்டருங்கிறது ஆக்சுவலாக லோக்சபாவில் 543 எம்பி இருக்காங்க. அதில் 2 ஆள் அடிச்சிங்கன்னா 272 + 272 பேர் மெஜாரிட்டி பண்ணுற ஆளுக்கு தான் யார் ஆக முடியும்? பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் இஸ் அப்பாயிண்டட், நாட் எலெக்டட். ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஆர்டிகிள் வந்து 75. ஆனால் அதுக்கு முன்னுக்கூட்டி
74வது ஆர்டிகிள் முக்கியம். இந்த 2 அதாவது 3 ஆர்டிகிள் முக்கியங்க. 74, 75, 78 இந்த 3மே முக்கியம்தான். 74 என்னன்னா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. முக்கியமான கொஸ்டின். 74 தான் சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. அப்போ அந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மீன் பண்ணுவாங்க. அதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் டு என்னென்ன பிரசிடென்ட். முக்கியமான கொஸ்டின் இந்த 2 பாயிண்ட்டுமே. அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. அப்போ அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கே கொண்டு வருவாங்க? லோக்சபாவில் தான் கொண்டு வருவாங்க. லோக்சபாவில் கொண்டு இந்த தீர்மானம் பாஸ் ஆகிட்டா டோட்டலாக அவுட் ஆயிடுவாங்க. அப்போ கலெக்டிவ்லி. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள்னா ஒரு மினிஸ்டர் மட்டும் ரிமூவ் பண்ணலாம். யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவார். ஒருத்தர் மட்டும் மொத்தமாக ரிமூவ் பண்ணாங்கன்னா லோக்சபா, ஒருத்தர் மட்டும் ஆர்டிகல் 75. 74 75 என்னென்னா அப்பாயிண்டட் ஆர்டிகல். அப்பாயிண்டட்னா என்னென்னா, யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு, பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் கை காட்டுறாரோ அவங்கள அமைச்சரவையாக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த அமைச்சருடைய எண்ணிக்கை லோக்சபாவுடைய ஸ்ட்ரென்த்தில் 15% தான் இருக்கணும். அப்போ 15% ஆஃப் 543 இவ்வளோதான் இருக்கணும். ஆரம்பத்தில் இந்த இது கிடையாது. 91st அமெண்ட்மெண்ட். அந்த 91st அமெண்ட்மெண்ட்டில் தான் 543ல் 15% தான் இருக்கணும். 15%, 10%, 54, 5% பார்த்தீங்கன்னா எத்தனை? 27. அப்போ ஆக மொத்தம் 81 மினிஸ்டர் இருக்கலாம். அதான் கூட இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் சேர்த்து. அப்போ நமக்கு வந்து 15% இதான் அதில் விடுது. அப்போ 74ங்கிறது அந்த கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள். 75 என்னன்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்டட். 78 என்னங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டி. பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டி, அவருக்கு ஒரு 3 வகையான டியூட்டி இருக்கும். கேபினெட் சம்மந்தமாக, அமைச்சரவை சம்மந்தமாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவர்கிட்ட சொல்லணும். அவரும் பார்த்தீங்கன்னா கேபினெட் சம்மந்தமாக ஏதாட்டும் ஒரு தகவல் கேட்டால் இவர் சொல்லணும். அதுபோல் வேறு எந்த தகவல் கேட்டாலும் சொல்லணும். இது அவர் பிரைம் மினிஸ்டர் டியூட்டி. இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு மட்டும் பார்ப்போம். அப்போ வந்து கேபினெட் செக்ரட்டரியேட் அது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1950. இது ஃபேக்ட் கொஸ்டின். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது இப்போ தான் கேபினெட் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. சோமநாதன் ஒருத்தர் வந்து நினைச்சிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. முக்கியமான போஸ்ட் செக்ரட்டரியே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியே பவர்ஃபுல்லான போஸ்ட் அதான். ஒரு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி டாப் மோஸ்ட்டாக போகக்கூடியது கேபினெட் செக்ரட்டரி தான். அப்போ அந்த போஸ்ட் வந்து சோமநாத் இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். இது இந்த போஸ்ட் எப்போ உருவாக்குறாங்கன்னா 1950 உருவாக்குறாங்க. அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் தான். ஆர்டிகல் வந்து 75. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். மற்ற அமைச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான். இந்த மினிஸ்டருடைய பீரியட் எவ்வளோன்னு கேட்கும்போது எல்லாருமே கண்ணை மூடிட்டு 5 வருஷம் பாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ப்ளஸர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிம்பாங்க. ப்ளஸர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிம்பாங்க. பிரசிடென்ட் மனசு இருக்க வரை பதவியில் இருக்கலாம். பிரசிடென்ட் மனசு எது வரை இருக்குன்னு கேட்டால் அந்த மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ அது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ். உண்மையான அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா, நமக்கு உண்மையான அதிகாரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இந்தியாவுடைய உண்மையான அதிகாரம். ஆனால் அதில் வந்து எனக்கு என்ன கீழே உள்ள கொஸ்டினை பார்க்கும்போது இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கவுன்சில் அமைச்சரவைட்ட தான் உண்மையான அதிகாரம் இருக்குது. ஆனால் அமைச்சரவை ஹெட் யார்? பிரைம் மினிஸ்டர். உண்மையான அதிகாரம். இதுதான் டிஃபேக்டோ சேர்மன் அப்படிம்பாங்க. டிஃபேக்டோ சேர்மன் அப்படிம்பாங்க. ஃபேக்டோனா உண்மைன்னு அர்த்தம். இதே டீச்சூர் அப்படிம்பாங்க. டீச்சூர்னா நாமினல்னு அர்த்தம், பேரளவு தலைவர். இது யாருன்னா பிரசிடென்ட். அப்போ உண்மையான அதிகாரம் அதான் இதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆர்டிகல் ரிலேட்டட் டு டியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இப்போ தான் சொன்னேன். ஆர்டிகல் வந்து 78. 3 வகையான டியூட்டி இருக்குது. ஒரு டியூட்டி என்னென்னா, கேபினெட் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் பிரசிடென்ட்டுக்கு தகவலை கொடுக்கணும். பிரசிடென்ட் கேபினெட் சம்மந்தமாக என்ன தகவல் கேட்டாலும் கொடுக்கணும். பிரசிடென்ட் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கோடு வச்சு அலங்கரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பரீட்சையில் கேட்டிருப்போம். பிரைம் மினிஸ்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒரு ஷிப்புக்கு வந்து கேப்டன் ரொம்ப முக்கியம். கேப்டன் இல்லைன்னா ஷிப்பு மூவ் ஆகாது. அதுமாதிரி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மாலுமி யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அப்படி சொன்னது யாருன்னா முன்ரோ. ஏன்னா சொன்னது யாருன்னா முன்ரோ. முக்கியமான கொஸ்டின்ஸ் இது மாதிரி நிறையா இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் போஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு முதல் தடவையாக
பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணது யாருன்னா மொராஜி தேசாய் தான். மொராஜி தேசாய்ங்கிறவர் 77ல் பிரைம் மினிஸ்டர் ஆவார், 79ல் ரிசைன் பண்ணிடுவார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவருக்கும் அவருடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் சரண் சிங் இருப்பார், அவங்க ரெண்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், மெஜாரிட்டி போயிடும். மெஜாரிட்டி போயிட்டோம்னா ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரே ரிசைன் பண்ணிடுவார். இது முக்கியமான கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் த போஸ்ட். யார் ரிசைன் பண்ணா அப்படின்னா மொராஜி தேசாய். அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி கீ ஸ்டோன் ஆஃப் த கேபினெட் ஆர்க். கேபினெட் ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீஸ்டோன்னா ஒரு இது அஸ்திவார கல் மாதிரி இருக்கக்கூடியது பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ அஸ்திவார கல்லே அசைஞ்சிட்டுனா கேபினெட் எல்லாம் அசைஞ்சிடுவாங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாரும் ரிசைன் பண்ண மாதிரி. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாலும் எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் காலின்னு அர்த்தம். ஏன்னா அப்போ அதை தான் இதில் கேட்காங்க. அப்போ இதை கீ ஸ்டோன் ஆஃப் த கேபினெட் ஆர்ச்னு யாரை சொல்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பார்லிமெண்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த ப்ளஸர் ஆஃப். இதுதான் இப்போ சொன்னேன். நீங்கள் மினிஸ்டருடைய பீரியட் 5 வருஷம் போட்டக்கூடாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய பீரியட் 5 வருஷம் போட்டக்கூடாது. டூரிங் த ப்ளஸர் ஆஃப், யாருடைய விருப்பம் இருக்கிற வரைக்கும் பதவியில் தொடரலான்னா ஜனாதிபதி இதே பாயிண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது கவர்னராக மாறிடுவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை யாருடைய விருப்பம் இருக்கிற வரைக்கும் பதவியில் தொடரணும் ஜனாதிபதி தான். அப்போ ஜனாதிபதி விருப்பம் எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டால் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் இருக்கும். மெஜாரிட்டி இல்லைன்னா ஜனாதிபதி என்ன செய்யலாம், என்னென்ன முடிவு எடுக்கலாம். மெஜாரிட்டி அதான் முக்கியம். அப்போ அமைச்சரவை நீடிப்பது யாருன்னு சொன்னால் டக்குன்னு பிரைம் மினிஸ்டர் போட்டு விட்றக்கூடாது, ஏன்னா ஜனாதிபதி தான். நெக்ஸ்ட்டு, த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இன் பார்லிமெண்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட். ரியல் இந்தியாவுடைய உண்மையான தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். பேரளவு தலைவர் யாருன்னா பிரசிடென்ட். இப்போ ரியல் அந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். ரியல்னா பிஎம். நாமினல் அப்படிம்பாங்க, பேரளவு தலைவர் அப்படின்னா பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு ஏன்னா லீடர் ஆஃப் த நேஷன். இந்தியாவுடைய லீடருங்கிற போஸ்ட் நல்லா பார்த்துக்கணும். லீடர் ஆஃப் த நேஷன் சொன்னாவே டக்குன்னு கண்ணை மூடி போட்டணும் பிரைம் மினிஸ்டர். லீடர் ஆஃப் த லோக்சபான்னு கேட்பாங்க, அதுவும் பிரைம் மினிஸ்டர் தான். நம்ம என்ன நினைப்போம், லீடர் ஆஃப் த லோக்சபானா நம்ம சபாநாயகர் தான் இருப்பார், ஸ்பீக்கர் தான் இருப்பார் நினைப்பாங்க. ஸ்பீக்கர் வேற. ஸ்பீக்கர் ஹெட் ஆஃப் த லோக்சபா. ஹெட்டு வேற, லீடர் வேற. ஹெட்டுன்னா ஒரு அவைக்குள்ள இருக்கும்போது தான் ஹெட்டாக இருப்பாங்க. லீடருங்கிறது வெளியே போனாலும் லீடர் தான். அப்போ லீடர் ஆஃப் த லோக்சபா, லீடர் ஆஃப் த நேஷன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அடுத்தது சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. இன்னைக்கு இந்தியா சார்பாக ஒரு மீட்டிங் நடக்குன்னு வச்சுங்களேன், அதில் சிறப்பு பேச்சாளர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். அதை தான் கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டருடைய நிக்நேம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பிஎம், அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். குழப்பிடக்கூடாது. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். மத்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரைம் மினிஸ்டர், மாநில அரசாங்கத்தின் தலைவர் சீஃப் மினிஸ்டர். மத்திய அரசு தலைவர் பிரசிடென்ட், மாநில அரசு தலைவர் கவர்னர். விட்டுறக்கூடாது. அதான் அடுத்த கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பிரசிடென்ட். சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மொட்டையாக கொடுத்துருப்பான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது மத்திய அரசு குறிக்கா மாநில அரசு குறிக்கா நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா பிரசிடென்ட் கொடுக்கணும். அவர் இல்லாத பட்சத்தில் இதை போட்டுக்கணும், கவர்னரை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு, இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். பிரசிடென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனியன் டெரிட்டரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. 8மே டைரக்ட் கண்ட்ரோல் பை பிரசிடென்ட். அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார். ஆனால் அதை செயல்படுத்துறது யார் அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். அதை தான் கேட்டிருக்கான். யார் எக்ஸசைஸ் பண்ணுவா? ஹோம் மினிஸ்டர். இப்போ கூட பார்த்தோம், லடாக்குங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. லடாக்கில் இப்போ புதுசாக ஒரு 5 மாவட்டங்களை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறதுக்கு சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஹோம் மினிஸ்டர். அப்போ அதை நல்லா பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ரிலேஷனாக உள்ள என்ன ஆர்டிகல் அதான் பார்த்தோம். 74, 75, 78. 74ங்கிறது அந்த ரெஸ்பான்சிபிள், கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள். 75ங்கிறது அப்பாயிண்டட், 78ங்கிறது டியூட்டி. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, நல்லா படிச்சுக்கிடணும் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு, பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். ஏன்னா இது முக்கியமானது. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்ங்கிறது ஆர்டிகல் 105 முக்கியம். ஆர்டிகல் நல்லா படிச்சுக்கிடணும். அப்போ பார்லிமெண்ட்டில் மெம்பர் இருக்காங்க எல்லாரும், அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் அவங்க எந்த மேட்டரும் எடுத்து பேசலாம், பேசுகிறவங்களுக்கு உரிமை இருக்குது. அங்கே பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கோர்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அங்கே பேசணும், ஏதோ ஒன்று பேசிட்டாரு, தப்பாக பேசிட்டாரு, கோர்ட்டில் கேஸ்லாம் நீங்கள் போட முடியாது. இதுதான் அவருடைய ப்ரிவிலேஜஸ். இதுமாதிரி பார்லிமெண்ட்டுக்கு உள்ள பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் இது எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க? அதாவது பாராளுமன்ற சலுகைகள் ஆர்டிகிள் 105.
அப்புறம் ஆல் இண்டியா சர்வீஸுங்கிறது நமக்கு தெரியும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த 3 ஆல் இண்டியா சர்வீஸ். முந்தி பார்த்தீங்கன்னா ஐஜேஎஸ்ன்னு ஒன்று உண்டு, இப்போ கிடையாது, மேபி கொண்டு வரலாம். ஆல் இண்டியா சர்வீஸ் கேன் பி கிரியேட்டட் பை அல்லது கேன் பி அபாலிஷ்ட் பை. உருவாக்கவும் செய்யலாம், அதை எடுக்கவும் செய்யலாம். ஏன்னா அந்த உருவாக்குறதோ எடுக்கிறதோ அந்த தீர்மானம் எங்கே கொண்டு வரணும் கேட்டால் ராஜ்யசபாவில் தான் கொண்டு வரணும். ராஜ்யசபா தான் ஆல் இண்டியா, ஏன்னா மாநிலங்களவை. அப்போ இது ஆல் இண்டியா சர்வீஸ்ங்கிறது மாநிலங்களுக்குள்ளான போஸ்ட்டு. ஆல் இண்டியா சர்வீஸ்னால் என்னது? இம்மிடியேட் கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும், அல்டிமேட் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். அப்போ இதை தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இதை உருவாக்குறதுன்னா பாராளுமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக உருவாக்க வேண்டும். இந்த போஸ்ட்டை உருவாக்குறதோ எடுக்கிறதோ அதுக்கு பாராளுமன்ற சட்டம் வேணும். அந்த பாராளுமன்ற சட்டம் எங்கே கொண்டு வரணும்? முத ராஜ்யசபாவில் தான் அறிமுகப்படுத்தணும். அதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லோக்சபா டிசால்வ். இந்த டிசால்வ்ங்கிற ஆர்டிகிள் படிச்சு வச்சுக்கணும். ஆர்டிகிள் 85. டிசால்வ் எப்போல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டிசால்வில் வந்து என்னெல்லாம் பார்க்கணும் கேட்டால், நார்மலாக ஆக்சுவலாக டிசால்வ் ஃபஸ்ட்டு லோக்சபா டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு 3 வார்த்தை பார்க்கணும். சம்மன், என்ன, புரராக், டிசால்வ், எல்லாமே ஆர்டிகிள் 85 தான். அப்போ சம்மன்னா பார்லிமெண்ட்டை கூட்ட சொல்கிறது, இத்தனை தேதி கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறது சம்மன். இது யார் சொல்லுவா? பிரசிடென்ட். புரராகேஷன்னா இத்தனை தேதி கூட்டத்தை முடிச்சு விடுங்க அப்படிம்பாங்க, அதுவும் யார் சொல்லுவா? பிரசிடென்ட். டிசால்வ்னா கலைக்கிறது. லோக்சபா ஒன்லி லோக்சபா தான் கலைக்க முடியும், ராஜ்யசபா கலைக்க முடியும். அது யார் செய்வா? பிரசிடென்ட். அப்போ அதேமாதிரி ஃபஸ்ட்டு லோக்சபானா இப்போ இருக்கிறது வந்து 18th லோக்சபா. இப்போ நடக்கிறது எத்தனை? 18th லோக்சபா, 543 எம்பி. ஃபஸ்ட்டு லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 489, 489 எம்பி. இப்போ ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன் 52 கூடினாங்கல்ல, அவங்க 5 வருஷத்துக்கு டிசால்வ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எப்போன்னு கேட்குங்க. டேட்டோடு கொடுத்துருக்கான். 4 ஏப்ரல் 1957. 52லேருந்து நமக்கு வந்து 5 வருஷம் கூட்டினா 57. ஆனால் டேட்டை ஞாபகம் வச்சுக்கிடணும். எப்போவுமே மே மாதம் எலெக்ஷன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு முந்தின மாதம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதை தான் கொடுத்துருக்கான். அடுத்த கொஸ்டின், டெர்மினேஷன் ஆஃப் த செஷன். டெர்மினேஷனா கூட்டத்தொடரை ரத்து பண்ணுறது. யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்டிகிள் 85 படி பிரசிடென்ட். அதான் அந்த 3 பாயிண்ட்டும் பார்க்கணும். சம்மன்னா கூட்டத்தொடரை கூட்டுறது, டெர்மினேட் பண்ணுறது தான் ப்ரொரகேஷன், டிசால்வ் பண்ணுறது எல்லாமே யாருக்கு அதிகாரம்னா பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம். அதுதான் கொடுக்குறான். டெர்மினேஷன் ஆஃப் த செஷன் ஹவுஸ் பை த பிரசிடென்ட். யார்? இப்போ அதுக்கு பேர் ப்ரொரகேஷன், ரத்து செய்தல். அப்போ ஸ்பீக்கர் கிடையாது. நமக்கு இங்கே குழப்பம் அங்கே தான் வரும். அப்போ ஸ்பீக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். ஸ்பீக்கர் வந்து அட்ஜோர்ன் த ஹவுஸ், ஆனால் அவையை ஒத்தி வைக்க தான் முடியும், ரத்து செய்ய முடியாது. அப்போ இந்த பவர் நல்லா பார்த்துங்க. சம்மன், புரராக்கு, டிசால்வ் 3மே யார் தான் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் பண்ணுவார். முக்கியமான கொஸ்டின்ஸ் அது. அடுத்தது, இந்தியன் பார்லிமெண்ட் அடாப்டட் சயின்டிஃபிக் பாலிசி ரெசல்யூஷன். இது ஃபேக்ட் கொஸ்டின். 1958 சொல்லிட்டு நம்ம படிச்சிட வேண்டியதான், ஃபேக்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அல்லது கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு தெரியணும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா ஆப்போசிட் பார்ட்டி கொண்டு வருவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி ஆளுங்கட்சியை பற்றி உனக்கு மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணு அப்படிம்பாங்க. அவள் ஒரே ஒரு எம்பி எஞ்சிட்டு உனக்கு மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொன்னால் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ அதுக்கு 50 எம்பி சப்போர்ட் பண்ணணும், 50 எம்பி சேர்ந்து கொண்டு வரணும். அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்னன்னா, எனக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு ரூலிங் பார்ட்டியை ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் கான்ஃபிடன்ஸ் மோஷன். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து கான்ஃபிடன்ஸை காட்டுவாங்க, மெஜாரிட்டியை காட்டுவாங்க, அது கான்ஃபிடன்ஸ் மோஷன். இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம். ரெண்டுமே லோக்சபாவில் தான், ரெண்டுமே அப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ங்கிறது எதிர்கட்சியால் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம், கான்ஃபிடன்ஸ் மோஷன்ங்கிறது ஆளுங்கட்சியால் கொண்டு வரக்கூடிய தீர்மானம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸ், ஆர்டிகல் 94 என்னன்னு கேட்கான். ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் அவங்கள ரிமூவ் பண்ணுறது. அப்போ ஸ்பீக்கர் எலெக்டட் பை லோக்சபா மெம்பர், டெப்டி ஸ்பீக்கர் எலெக்டட் பை லோக்சபா மெம்பர். அப்போ ரிமூவ்டு பை லோக்சபாவில் வச்சு தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் எத்தனை கேட்டால் 94. நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். இப்போ த பவர் டு கிரியேட் ஆர் அபாலிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ நம்ம ஊரில் கிடையாது, 1986 வரை இருந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா அங்கே ரெண்டுமே இருக்குது, கவுன்சிலும் இருக்குது, கவுன்சிலும் இருக்குது, அசம்பிளியும் இருக்குது. அப்போ கவுன்சில் மேலவை, ஏன்னா மேலவை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா டக்குன்னு யார் ரிமூவ் பண்ணா அப்படின்னா டக்குன்னு ஒன்றா எம்ஜிஆர்பாங்க. எம்ஜிஆர் கிடையாது, பார்லிமெண்ட் தான் ரிமூவ் பண்ணணும்.
ஏன்னா எம்ஜிஆர் வந்து இங்கே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். அகைன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதெல்லாம் பார்லிமெண்ட் ரிமூவ் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. அப்போ அந்த பார்லிமெண்ட் தான் ரிமூவ் பண்ணணும், அதை தான் எனக்கு கொஸ்டினாக கேட்கும். த பவர் டு கிரியேட் ஆர் அபாலிஷ் லெஜிஸ்லேட்டிவ் வெஸ்டட் வித், யார் அதுக்கு பொறுப்பு அப்படின்னா பார்லிமெண்ட் தான். ஆர்டிகல் 169 முக்கியமான ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அதுதான் அங்கே எக்ஸாபி சேர்மன் சொல்லி பார்த்தோம். ஆர்டிகல் 64 படி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைடட் டு மெர்ஜ் ரயில்வே பட்ஜெட் அண்ட் யூனியன் பட்ஜெட். ரயில்வே பட்ஜெட்டையும் யூனியன் பட்ஜெட்டையும் எப்போ ஒன்று இணைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முக்கியமான கொஸ்டின். 17-18. இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கணும். 1921 பார்த்தீங்கன்னா அக்கோர்த் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ் டைமில். அந்த அக்கோர்த் கமிட்டி என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ரயில்வே வந்து டெவலப் ஆகும்னா அதுக்குன்னு தனி பட்ஜெட் போடணும், அப்போ தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் அந்த ரெக்கமெண்டை ஆதரித்து 1924 to 25 அதிலிருந்து ரயில்வே பட்ஜெட்னு தனியாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ரயில்வே மினிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணுவார். அப்போ அந்த ரயில்வேக்கு வரக்கூடிய வருமானத்தை ரயில்வேலேயே செலவழிக்கணும். அப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகிட்டே போய்ட்டு இருக்கும். அதை 17-18 என்ன பண்ணுறாங்க, 2 டிபார்ட்மெண்ட் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய வருமானத்தை அங்கே போடுவாங்க, அங்கே கிடைக்கக்கூடிய வருமானத்தை இங்கே போடுவாங்க. அதான் அந்த கொஸ்டின். அதான் 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, ரயில்வே பட்ஜெட்டு ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து எப்போ பிரித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 1924-25 அக்கோர்த் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி பிரிட்டிஷ் டைமில் பிரிச்சிருப்பாங்க. சேர்த்தது 17-18. நெக்ஸ்ட்டு ஏன்னா ராஜ்யசபாவில் நாமினேட்டட் எம்பி இப்போ தான் பார்த்தோம், எல்எஸ்எஸ் ஏன்னா 12 பேர் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறாரு. அடுத்த எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 39 எம்பி. தப்பு விட்றக்கூடாது அவசரப்பட்டு. இவங்க இந்த லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே 40 நமதே அப்படிம்பாங்க. உடனே நான் 40 இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா பாண்டிச்சேரி நம்மகிட்ட சேராது, இவங்க பாண்டிச்சேரி சேர்த்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்குது 39 எம்பி தான் லோக்சபா பொறுத்த வரைக்கும். ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் எத்தனைன்னா 18 எம்பி. 18ல் 1/3 எலெக்ஷன் தான் நடக்கும். 6 பேருக்கு எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ லோக்சபா எம்பி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா யூபி, 80 பேர் இருக்கானுங்க. ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் எடுத்தீங்கன்னா 39 பேர் இருப்பாங்க. 31 பேர் இருப்பாங்க. அப்போ லோக்சபா எம்பி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான், ராஜ்யசபா எம்பி அதிகமாக இருக்கிறதும் உத்தரப்பிரதேசம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, த அத்தாரிட்டி டு ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா ரெஸ்டட் வித். அதாவது இப்போ மாநிலம் இருக்குது, இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்தியாவுடைய மாநிலங்கள் அந்த பவுண்டரியெல்லாம் ஆல்டர் பண்ணணும். ஆல்டர் பண்ணுறது ஆர்டிகிள் 3 நமக்கு தெரியும். பவுண்டரி ஆல்டர் பண்ணுறது இந்த ஆர்டிகிள் 3. இந்த ஆல்டர் பண்ணுறது யார் ஆல்டர் பண்ணோம்னா ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர். அதுதான் அதில் கொடுக்குறான். நம்ம மாநில அரசுக்கு பவர்னு நினச்சக்கூடாது. பார்லிமெண்ட் தான் ஆல்டர் பண்ணணும். மாநில அரசு டிமாண்ட் பண்ணுவாங்க, மத்திய அரசு ஏற்றுக்கிட்டா கேட்பாங்க. இப்போ ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா போச்சு, ஆல்ட்ரேஷன் தான், பவுண்டரி ஆல்ட்ரேஷன் தான். யார் பண்ணுவா? பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறது ஆர்டிகிள் 4. பார்லிமெண்ட் தான் திருத்துவாங்க. ஆனால் அந்த புதிய மாநிலங்கள் உருவாக்குறது ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா 3. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு தான் அது உள்ளதுங்கிறது ஆர்டிகிள் என்னது 4. ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது ஒரு டெட்லாக் அப்படிம்பாங்க. ஒரு பில்லு மோர் தென் 6 months லோக்சபாவில் இருந்தாவோ, மோர் தென் 6 months ராஜ்யசபாவில் இருந்தால் அந்த பில்லு வந்து டெட்லாக் ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போ டெட்லாக்காக இருக்கக்கூடிய மெசேஜ் வந்து பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, 2ஐயும் வந்து ஜாயின்ட் சிட்டிங் போட்டு முடிச்சு விடுங்க அப்படிம்பார். அப்போ 2ம் ஒன்றா சேரும். இது வரைக்கும் இந்தியாவில் 3 தடவை ஒன்றா சேர்த்துருக்காங்க. எப்போல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னா, டவுரி பில் ஏன்னா 1962. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் 1977. அப்புறம் பொடா 78, பொடா 2002. அப்போ 3 தடவை கூட்டிருக்காங்க. இந்த 2 ஒன்றா கூட்டும்போது ஒரு சிக்கல் வரும். லோக்சபாக்காரனும் இருப்பான், ராஜ்யசபாக்காரனும் இருப்பான். அப்போ யார் தலைமை தாங்கிறது? அப்போ தலைமை தாங்கிற போஸ்ட்டை மொத்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய அவை என்னது லோக்சபா தான். லோக்சபா ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. ஸ்பீக்கர் ஆப்சன்ட் ஆகிட்டாரு, அப்போ யார் கொடுப்பாங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர் கொடுப்பாங்க. டெப்டி ஸ்பீக்கர் ஆப்சன்ட் ஆகிட்டா அந்த போஸ்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபாவுக்கு போயிடும். ராஜ்யசபாவில் ஹெட் யாருன்னா சேர்மன். அவர் ஒரு ராஜ்யசபா எம்பியே கிடையாது, அதனால் அவருக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ அங்கே டெப்டி சேர்மன் இருப்பார், அவர் வந்து தலைமை தாங்க விடுவாங்க. இப்போ இதெல்லாம் இது ஓரியன்டேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் கமிட்டி ஒரு முக்கியமான கமிட்டி. 30 பேர் இருப்பாங்க, 30 மெம்பருமே ஒன்லி லோக்சபா. அதான் முக்கியம். எஸ்டிமேட்னா என்ன கேட்டிங்கன்னா, பட்ஜெட் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதான் அப்போ பட்ஜெட்டுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு ரூலிங் பார்ட்டி.
அப்போ அந்த இடத்துல எஸ்டிமேட் பட்ஜெட்டை எஸ்டிமேட் பண்ணுற பவர் ஒன்லி லோக்சபா எம்பி தான் இருப்பாங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு, ஒரு மணி பில், வெதர் எ பில் மணி ஆர் நாட். ஒரு பில்லு வந்து மணி பில்லா இல்லையா, மணி பில் இல்லாததை மணி பில்லுன்னு சொல்லலாம், மணி பில்லாக இருக்கிறத வந்து மணி பில் இல்லைன்னு சொல்லலாம். யாருன்னா ஸ்பீக்கருக்கு தான் பொறுப்பு. அதுதான் கொஸ்டின். ஆர்டிகல் 110(3) என்ன, ஸ்பீக்கருக்கு தான் பவர். அதை தான் இப்போ வந்து மணி பில் இல்லாததை மணி பில்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஃபேக்ட் கொஸ்டின். டேம் சேஃப்டி பில் ராஜ்யசபாவில் எப்போ கொண்டாங்கன்னா 2019. கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்பு கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டேஷனாக பார்க்கணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இது ஓரியன்டேஷன் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே அதாவது கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிம்பாங்க கரண்ட் அஃபேர்ஸில். அதாவது கண்ட்ரோல் மெக்கானிசம், இந்தியாவை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆக்டை உருவாக்கி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல் பண்ணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு எலெக்ஷன் வச்சு ரூலிங் பார்ட்டியை மாற்றிய ஆட்சி அமைக்கக்கூடிய பவர் வந்து யாருக்கு இருக்குது, எலெக்ஷன் கமிஷன். இந்த 3 பேரும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தால் தெளிவாக படிக்கணும். 3 நியூஸுமே பார்லிமெண்ட் எந்த, அதை வச்சு இதை கேட்டுங்க. சேஃப்டி டேம் பில்லாம் கேட்டது அதான். அப்போ பார்லிமெண்ட் எந்த ஆக்ட் கொண்டு தான் படிக்கணும், சுப்ரீம் கோர்ட் மெயின் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு தான் படிக்கணும். எலெக்ஷன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன், அது முக்கியமானது. ஹரியானா, இப்போ முக்கியமான எலெக்ஷன் கமிஷன் என்ன ரூலிங் கொண்டு தான் நம்ம படிக்கணும். என்ன, இது எல்லாமே கண்ட்ரோல் மெக்கானிசம். அதாவது செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஃபுல் பவரும் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண விட்டுருவாங்க. அதுதான் கண்ட்ரோல் மெக்கானிசம். அப்போ இந்தியாவுடைய கண்ட்ரோல் மெக்கானிசம் இந்த 3 பேர் தான். அதனால் படிக்கணும். அதனால் நீங்கள் இது எல்லாமே இந்த கான்செப்ட் ஓரியன்டேஷன் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே. தேங்க்யூ.